சிவகாசி அருகே செவலூரைச் சேர்ந்தவர் பிரபாகரன் டிரைவர் வேலை செய்து வந்தார். இவர் நேற்று முன்தினம் இரவு செவலூரிலிருந்து கொத்தனேரி செல்லும் வழியில் கண்மாயில் உள்ள கிணற்றில் காயங்களுடன் இறந்து கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த புதுப்பட்டி போலீசார் தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு நீண்ட நேரம் போராடி உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக உடலை அனுப்பி வைத்தனர். விசாரணையில் செவலூரைச் சேர்ந்த சுரேஷ், அவரது நண்பரான மதுரை விளாங்குடியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்ற விக்கி ஆகிய இருவரும் சேர்ந்து பிரபாகரனை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்து கிணற்றில் வீசிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கைதான சுரேஷின் 17 வயது மகளை பிரபாகரன் ஒருதலைபட்சமாக காதலித்து வந்ததுடன் அடிக்கடி அவரை தொந்தரவு செய்து வந்ததாகவும், இதுகுறித்து சுரேஷின் மகன் பிரபாகரனை கண்டித்து உள்ளார். ஆனாலும் தொடர்ந்து தன் மகளுக்கு பின்னால் சுற்றியதை சகித்துக் கொள்ள முடியாததால் பிரபாகரனை தீர்த்து கட்ட சுரேஷ் முடிவு செய்துள்ளார். ஏற்கனவே கடந்த 2025 செப்டம்பரில் தனது மகளை அவரின் சகோதரர் உறவு முறையான செவலூரைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் காதலித்து வந்ததால் ஆத்திரமடைந்த சுரேஷ், அவரது மகன் உள்ளிட்டோர் சேர்ந்து தமிழரசனை கொலை செய்தனர். இந்த கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த சுரேஷ் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தபோது அங்கு பழக்கமான சிறைவாசி நண்பரான மதுரை விளாங்குடியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்ற விக்கியை தனது சொந்த ஊரான செவலூருக்கு வரவழைத்து உள்ளார். அவருடன் சேர்ந்து பிரபாகரனை தீர்த்து கட்ட முடிவு செய்து காட்டுப்பகுதிக்கு பிரபாகரனை சமாதான பேச்சுவார்த்தை நடத்த அழைத்துள்ளார். அங்கு வைத்து மூவரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது பிரபாகரனிடம் தனது மகள் பின்னால் சுற்றுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு சுரேஷ் கண்டித்து உள்ளார். அப்போது பிரபாகரன் மறுத்ததால் ஆத்திரமடைந்த சுரேஷ் மற்றும் விக்னேஸ்வரன் இருவரும் சேர்ந்து பிரபாகரனை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அருகில் இருந்த கிணற்றில் வீசிவிட்டு தப்பியது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் சிவகாசி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.